மண் சட்டியில் மாங்காய் போட்ட மத்தி மீன் குழம்பு வைப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: மத்தி மீன், மாங்காய், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகாய். பற்ற வச்சுக்கலாம். மண் சட்டி காஞ்ச கொஞ்சம் நேரத்தில் சட்டி காஞ்சிச்சான்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்த்துக்கலாம். எண்ணெய் 3 கரண்டி எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ தேவையான அளவு கடுகை போட்டு பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் 4, வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் செவர வரணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியும் சேர்த்து வதக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்க வேண்டியதுதான். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. நல்லா இதை ஒன்றா கலரிக்கணும். நல்லா ஒன்றா கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை நம்ம இப்போ வந்து ஊற்ற போகிறோம். புளி கரைசலை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கொச்சதுக்கப்புறம் மாங்காவை முதல்ல போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து மீனை போட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம வந்து மாங்காவை இதோட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மீனை போட்டு ஒரே ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து மீன் எடுத்துடணும். சுவையான மீன் குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி வச்ச மீனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே ஒரு கொதிலேயே வந்து நம்ம குழம்பு இறக்கிடணும். ஏன்னா மத்தி மீன் உடைஞ்சிரும். இப்போ சுவையான சூப்பரான மண் சட்டியில் மாங்காய் போட்ட மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி மண் சட்டியில் மாங்காய் போட்ட மத்தி மீன் குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.